அனைவருக்கும் மாலை வணக்கம் மற்றும் ஒரு மாலை பொழுது உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல்வேறு போட்டி பயிற்சிகளுக்கான நுண்ணறிவு உளச்சார் வகுப்பு தொடரில் இணைந்திருக்கிறோம். கடந்த வியாழக்கிழமை ஒரு தொழில்முறை பயணமாக வெளியில சென்றார வகுப்பு நடைபெறவில்லை. கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற வகுப்பின் வினாத்தாண்ட தொடர்ச்சியை இன்றைக்கு நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஒரு போட்டி பயிற்சியில பிரதானமான விடயமாக இருக்கிற ஒரு வினாத்தால் இந்த நுண்ணறிவு அல்லது உளச்சார்பு அல்லது பொது விவேகம் என்ற பெயர்ல நடைபெறுகிற ஐக்யூ பயிற்சி. உங்களுக்கு தெரியும், எந்த போட்டி பயிற்சியா இருந்தாலும் பெரும்பாலான கருத்து சார் பேப்பர் கஷ்டம் அல்லது நேரம் காணும் என்ன பாடத்துக்குண்டா ஐக்யூ. அப்ப அந்த ஐக்யூவை நாங்க வசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த வினாத்தாளை செய்வதற்குரிய பயிற்சியை பெறவும், அவ்வளவுதான் விஷயம். அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள செய்யறதுக்கான பயிற்சியை பெற வேண்டும் சொன்னா வகுப்புகளில் பங்கு பெற்றால் மட்டும் போதாது. வகுப்புகளில் பங்கு பெற்றினால் வினாத்தாளை அணுகுவதற்கான வழிகளை அறியலாமே ஒழிய பரீட்சையை வெற்றி கொள்ள முடியாது. பயிற்சியை வெற்றி கொள்ளணும் சொன்னால் நாங்கள் அந்த வினாத்தாளை செய்து பார்க்க வேண்டும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள 50 வினாக்களை செய்வதற்கு பயிற்சி பெற வேண்டும். ஆனால் 50 வினாக்களை ஒரு மணித்தியால செய்வது என்பது சவால். ஆகவே 40 வினாக்களை ஆவது ஒரு மனத்தியாக செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் பயிற்சியை பெற்றிருந்தால் தான் புதிய வகை வினாக்களை அணுகிற பொழுது ஒரு 30-35 வினாவது செய்யக்கூடியதாக இருக்கு. இப்ப வினாக்கள் வகுப்பில் நடைபெறுகிற பொழுது ஏற்கனவே நடைபெற்ற வினாத்தாளின் அமைப்பில தான் வினாக்களை செய்வீங்க. அப்போ உங்களுக்கு அதுல பெரிய இடர்பாடு இருக்காது. ஆனா பரீட்சை மண்டபத்துல நீங்க வினாத்தாளை அணுகிற பொழுது அது புதிய வகை வினாத்தாளாக இருக்கும். அப்பொழுது புதிய வினாக்களை அணுகிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பெற்ற பயிற்சிகள் கை கொடுத்தால் ஒரு 20 வினாக்களை நீங்கள் அப்படி அணுகலாம். மிச்சம் ஒரு 20 அல்லது 15 வினாக்களை நீங்கள் உங்களுடைய சொந்த புத்தியை பயன்படுத்தி செய்வதற்கு முயற்சிக்கலாம். ஆகவே ஒரு 35-40 வினாவை நாங்கள் அணுகக்கூடியதாக இருக்கு. 50 வினாவை செய்தால் அது எக்ஸாவுடன் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஆனா அவரேஜா ஒரு 35 வினாக்களை செய்யக்கூடிய அளவாவது நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில கடந்த வாரம் கலந்துரையாட வினாத்தாள தொடர்ச்சியை இப்ப பார்க்கக்கூடிய இருக்கும். அதுல சில வினாக்கள் கலந்துரையாடி இருக்கோம். இன்றைக்கு புதிதாக இணைந்தவர்கள் கவலைப்பட தேவையில்லை. நாங்கள் ஒரு வினாத்தாளின் அமைப்பில தான் நான் என்னுடைய வகுப்பு இருக்கும். அதாவது நான் எல்லா ஒவ்வொரு செக்ஷனா செய்யாம தொடர்ச்சியாக ஒரு 50 வினாக்களை கொண்டதாக ஒரு மாதிரி வினாத்தாள் கட்டமைப்புல போட்டு அதுல எல்லா வகையான வினாக்களும் இருக்கும். அதை தொட்டு கொண்டு செல்லுகிற பொழுது இவ்வாறு அந்த வினாக்களை அணுகலாம் என்பதை நான் உங்களை சொல்லுவேன். அப்ப நீங்கள் அந்த ஐடியா வச்சு கொண்டு செய்யலாம். தனியா சோறை சாப்பிடலாது, தனியா கறியை சாப்பிடலாது, தனியா பொங்கலை சாப்பிடலாது, தனியா பாயசத்தை சாப்பிடலாது, திகட்டும். அப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிற ஒரு சாப்பாடை சாப்பிடுற பொழுதுதான் சுவையாக இருக்கும், சலிப்பு தட்டா. அதனாலதான் நான் அந்த 50 வினாக்கள் என்ற ஒரு மாதிரி வினாத்தாள் கட்டமைப்புல 2 வகுப்புல ஒரு வினாத்தாளை செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு கொஞ்சம் பரீட்சைக்கு கிட்ட வருகிற பொழுது ஒரு நாள்ல ஒரு வினாத்தாள் என்ற வகத்துக்கு வருவோம். ஓகே, சரி. அப்ப இந்த வினாக்களை அணுகிற பொழுது 2 வழி இருக்கு. ஒன்று எலிமினேட் மெத்தட், இந்த விட பொருத்தம் இல்லை, இந்த விட பொருத்தம் இல்லை, இந்த விட பொருத்தம் இல்லை என்று தட்டி கொண்டு போய் சரியான விடையை தெரிவு செய்யும். இன்னொன்று இருக்கிறது விடையில இருந்து வினாவுக்கு போகும். இன்னொரு வழி இருக்கிறது வினாவில இருந்து விடைக்கு வாரது. அதுக்கு எங்களுக்கு ஸ்டெப் தெரியும். வினாவில இருந்து விடைக்கு வார முறை கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னு சொன்னால் 4 விடைகள் தரப்படாத பொழுது நீங்கள் செய்து பார்த்து செய்கிறதுக்கு அந்த வினாவில இருந்து விடைக்கு போற மாதிரி தெரியும். விட தந்திருந்தால் விடையிலிருந்து வினாவுக்கு வரலாம், அல்ல எலிமினேட் மெத்தட்ல போகலாம். வேற ஷார்ட்கட்களும் இருக்கிறது. வினாக்களை செய்கிற பொழுது பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒரு 5 வினால 10 வினா இந்த கணிதம் சார்ந்ததாக இருக்கு. அப்ப எல்லா வினாவும் அப்படி இருக்காது. 5ல 10 வினா, மிச்சம் எல்லாம் லாஜிக்கல் திங்கிங், நீங்கள் கிரகிக்க தெரிஞ்சா செய்யலாம். வாரா வினா, 6வது வினா, ஒரு குடுவையில பாலும் நீரும் 3:2 கண்ட விகிதத்துல இருக்கு. அதே அளவுள்ள இன்னொரு குடுவையில 2 குடுவையின்றையும் அளவு மொத்த அளவு மாறா 2:7 கண்டு இருக்கு.
ரெண்டையும் கொண்டே ஒரு பாத்திரத்துக்கு விட்டால் அதுக்கு பால் நீர் என்ன விகிதத்துல இருக்கும் அது கேட்டுக்கலாம். பாருங்க, முதலாவதுல 3 2 2 இருக்கு, ரெண்டாவதுல 2 5 2 இருக்கு. அப்ப இந்த வினாவில் நீங்கள் சாதாரண மேனுவலா கணிக்கிற ஐடியா சரி வரா. ஏனென்று சொன்னால் இதுல 5 பங்கு இருக்கு, இதுல 7 பங்கு இருக்கு. 1 லிட்டர் பாத்திரம்ன்றத இதை பிரிக்கலாம், ஆனா அதை பிரிக்கல. இப்படியான சந்தர்ப்பங்கள் ஒரு ஷார்ட் கட் இருக்கு. 2 வகையான திரவங்கள் ஒரு பாத்திரத்துக்கு கலக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பாத்திரத்துக்கு இருக்கு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 கிளாஸ் இருக்கு வேறு ஒரு பாத்திரத்துக்கு விட்டால் அங்க நீரும் கூடும் பாலும் கூடும். ஆனா இந்த கூட்டி எழுதுற மாதிரி வரா. அதுக்கு என்ன செய்யறேன், இந்த ரெண்டையும் கூடும், 3 2 5, இந்த 2 5 7. அதாவது அந்த விகிதங்களை கூட்டி எழுதுறோம். சமவெளி விகிதம் என்ற கன்செப்ட் தான் பயன்படுத்தப்படும். 3 2 5 2 5 7. இனி மாத்தி பெருக்கும், 7 அலைஞ்சு இருக்கும், 5 அலைஞ்சு 7 அலைஞ்சு வரைக்கும் 7 3 21 7 2 16. இதை பெருக்குங்க, 7 3 21 7 2 16. இதை பெருக்கப்படும். 5 2 10 5 5 25. இப்ப கூட்டுங்க 31 31. இதான் விதி. அப்ப இப்படி வார வினாக்களை அணுகிறதுக்கு என்ன ஐடியா, சமவெளி விகிதம். ஆனால் நாங்கள் கணிதம் படிக்கல, எங்களுக்கு ஐக்கியூ தான் தேவை. அப்ப பாத்திரத்துல இருக்கிற கொள்ளளவு இதுக்கு இருக்கிறதும் இதுக்கு இருக்கிறதும் சேர்ந்துதான் அதுக்கு இருக்க நீராக வரப்போம். நீரோ பாலோ அதுக்கு இருக்கிற திரவமாக இருக்கும். அதுக்கு இதுல 3 பங்கு பாலும் 2 பங்கு தண்ணியும் இருக்கு, 2 பங்கு பாலும் 5 பங்கு தண்ணியும் இருக்கு. ஆகவே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினால் பாலின் அளவு 31 பங்காகும், நீரின் அளவு 39 பங்காகும். இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருக்குது கடைசி விட 4வது. இப்ப 4வது என்ன வட்டம் போடுறதுல இங்க 4 என்று எழுதுவோம். எத்தனையாவது ஓகே. அடுத்த வேலை போன செய்தாச்சு, இருந்தாலும் ஒரு கால் சொல்ல போறேன் பாருங்க. ஒரு கழகத்துல ஆண் பெண் அங்கத்தவர்களுக்கு இடையிலான விகிதம் 2 3. ஆணுக்கும் பெண்ணுக்கும் விகிதம் 2 3. கேள்வி என்ன சொல்லியிருக்கேன்னா மொத்த எண்ணிக்கை, கழகத்துல இருந்த மொத்த எண்ணிக்கை என்று. இந்த தரவாச்சு அந்த டேட்டா போதாது, இந்த வினாவை செய்யறதுக்கு இந்த தரவு போதாது. ஆனால் செய்யலாம். என்னன்னு செய்யலாம் என்றால் பாருங்க, ஆண் 2 பங்கு பெண் 3 பங்குனா மொத்தமா 5 பங்காக்கள் இருக்கு. மொத்த எண்ணிக்கை 5 பங்கு. அப்ப 5 பங்குனா 5ஆல பிரிவர என்ன இருக்கணும், அப்ப 2ஆவதையும் 3ஆவதையும் வரையலாம். 84 72 5ஆல பிரிபடாது. ஆகவே அந்த 2 வராது. இதான் எலிமினேட் மெத்தட் என்று சொல்றோம். இது வரா இது வரா தற்ற மொத்தம் 5 பங்கு. ஆகவே 84 5ஆல பிரிக்கிறார், 72 5ஆல பிரிக்கிறார். உங்களுக்கு தெரியும் 5ஆல வகுபடணும்னா கடைசி இலக்கம் 0 அல்ல 5 என்று இருக்கு. 5 10 15 20 25 30 35 40. 5ஆல 0 வரும். அப்ப 2 விடையாகும். கட்டணம் செலுத்தாதோர் எண்ணிக்கை 62 என்ற விடியால் மொத்த எண்ணிக்கை 60ஆகவும் இருக்கிறார். ஆகவே 120 தான். இது எலிமினேட் செய்யலாம். முதலாவது வினா, அதாவது 6வது வினா வினாவில இருந்தா விடைக்கு போனாங்களே, செய்க வழி பார்த்து விடைய கண்டுபிடிக்க. ஆனா 7ஆவதுக்கு விடையில இருந்து போறோம், அதான் எலிமினேட் மெத்தட்ல போறோம். இது பொருத்தம் இல்லை, இது பொருத்தம் இல்லை, இது பொருத்தம் இல்லை, இதுதான் பொருத்தம் ஆகவே தான். இந்த வினாவை நீங்கள் செய்து பார்த்து கண்டுபிடிக்கிறார். ஏனென்றால் தரப்பட்ட தரவு போதும். அடுத்த வெளியே ஒருவர் பஸ்ஸில் சென்ற தூரத்தின் 2 மடங்கு, நடந்து சென்ற தூரத்தின் 5 மடங்கு
சைக்கிள் சென்ற தூரத்தின் 4 மடங்கும் சமனாகும். பயண தூரம் 170 கிலோமீட்டர் என்றால் அவர் நடந்து சென்ற தூரம் எவ்வளவு? பாருங்க, பஸ்ஸில் சென்ற தூரத்தின் 2 மடங்கு, நடந்து சென்ற தூரத்தின் 5 மடங்கு, சைக்கிளில் சென்ற தூரத்தின் 4 மடங்கு சமனம். அவருடைய மொத்த பயண தூரம் 170 என்றால் அவர் நடந்து சென்ற தூரம் என்று கேட்கிறது. இப்ப பாருங்க, மூன்றாவது அவுட். மொத்தமே 170 கிலோமீட்டர். நடந்து சென்ற தூரம் 170 அந்த 5 மடங்கு என்றது பிழைச்சிருமே. அவற்றை பயண தூரமே 170 தான், மொத்தமே 170 தான் என்று சொல்லுகிற பொழுது மொத்தமே 170 தான் என்று சொல்லுகிற போது அதுல நடந்து சென்றதன் 5 மடங்கு என்ற 170 5 மடங்குன்னா 170 இருக்கல. ஆகவே மூன்றாவிட பிள்ளை. நாலாவிடையும் பிள்ளை. ஏன் நடந்து சென்ற ஒரு 40 இருந்தால் 40 5 மடங்கு 200 வந்து மொத்த தூரத்தோட கூடிட்டு, அப்ப அது பிள்ளை. இனி பாருங்க, இந்த 2ல ஒன்றுதான் நிரப்பு. 2ல ஒன்றுதான் நிரப்பு. பஸ்ஸில் சென்ற தூரத்தின் 2 மடங்கும் நடந்து சென்ற தூரத்தின் 5 மடங்கும் சைக்கிளில் சென்ற தூரத்தின் 4 மடங்கு சமன். இவ்வளவும் சேர்ந்தால் 170 என்று பெறும். அப்ப 20 5 மடங்கு என்றால் 100. மிச்சம் 70. 70 என்றது பஸ்ஸில் சென்ற 2 மடங்கும் சைக்கிள் சென்ற 4 மடங்குமே இருக்கும். அப்ப இந்த இடத்துல வச்சு இந்த 2 விடையில இது பொருத்தமானது என்று பார்ப்போம். பஸ்ஸில போனதை எக்ஸ் என்று வச்சா, நடந்து போனதை பை என்று வச்சிங்க, சைக்கிள்ல போனதை சட் என்று வச்சிங்க. இந்த 2 எக்ஸும் பஸ்ஸில போனது 2 மடங்கு, நடந்து போன 5 மடங்கு 5 பை, சைக்கிள் சென்ற 4 மடங்கு 4 செட். இந்த 3 சமனா வரும். அப்ப நாங்கள் நடந்து சென்றதை 20 என்று எடுத்தால் 5 20 100. ரெண்டு எக்ஸ் 100 எக்ஸ் 50 4 செட் 100 ஒரு செட் 25 இருக்கும். பஸ்ஸில் சென்ற தூரம் எக்ஸ் என்றா 2 எக்ஸ். இத திருப்பி போடுறோம். பஸ்ஸில போன தூரத்தை நாங்கள் எக்ஸ் என்று வைப்போம், நடந்து போனதை y என்று வைப்போம், சைக்கிள்ல போனதை செட் என்று வைப்போம். பஸ்ஸில போன 2 மடங்கு 2 எக்ஸ், நடந்து போன 5 மடங்கு, சைக்கிள்ல போனது 4 செட். இந்த 3ம் சமனா. நடந்து போன பஸ்ஸில போனது 2 மடங்கும், நடந்து போன 5 மடங்கும், சைக்கிள்ல போன 4 மடங்கும் சமம். ஆனால்
இந்த பஸ் நடந்து சைக்கிள் மூட்டையும் கூட்டினா 170 வரும். மொத்த பிரயாண தூரம் 170. அப்ப அப்படி இருக்கிற பொழுது நடந்து போன தூரம் 170 இருக்கலாம். இது 0.0 வந்தது. ஆகவே 170 ஆகும். இனிப்ப நடந்து போன தூரம் 40 இருந்தால் 5 40 5 40 200. அப்ப இது 450 தான் 200. இது 200 தான் 200. நடந்து போன தூரம் 100 40 நடந்து சொல்லி அடுத்தது 50 கூட்டினா 192. இந்த விட 40 பொருத்தமில்லை. அடுத்தது 20 5 20 100. அப்ப 4 25 100. 2 50 100. அப்ப 50 70 70 25 95. அதுவும் கூட 8 அறிகிறா 28 8 40 என்றால் அது இன்னும் குறைஞ்சு கொஞ்சம் விடப்புல விட இல்லையே. மொத்த பிரயாணம் 170 சொல்லி ஓப்பன் தான் விட இல்லை. இல்ல நீங்கள் விடப்பிள்ளை விட இல்லை. இங்க பாருங்க, இந்த 3 தூரம் நடந்து பஸ்ல சைக்கிள்ல போன மொத்த பிரயாண தூரம் 170. 3 கூட 170 பெறும். இப்ப சொல்ற பஸ்ல போனவ போல 2 மடங்கும் நடந்து போனவன் 5 மடங்கும் சைக்கிள்ல போனவன் 4 மடங்கும் சமன் என்று சொல்லி. அப்ப 2x 5y 4 சற்றும் சமனாக இருக்க வேணும். ஆனா கூட்டக 170 சொன்ன முடியாது போல வேறுபடாம வரும். சரி, அதை ஓப்பன் ஆகணும். அந்த கேள்வியில இதான் ஐடியா. ஆனா அந்த அந்த கேள்வியில தான் அந்த டேட்டா போதாது. இந்த 170 தந்தபடியா அந்த விட காணும். சரி, அடுத்தது உருவில் உள்ள நாற்பக்கல்களின் எண்ணிக்கை. நாற்பக்கல்களின் எண்ணிக்கையை காண்றதுக்கு பல வழிகள் இருக்கிறது. சதுரம் செவ்வன் நாற்பக்கல் 2 வார சந்தர்ப்பங்கள்ல எப்படி காண்றது? சரி, அந்த படம் இருக்கட்டும். இதை போகணும். நாற்பக்கல் எண்ணிக்கை காண்றது சும்மா வந்தால் நம்ப வண்ணுங்கோ கூட்டுங்க பெருக்கு 1 2 3 அதை கூட்டினால் 4. பிறகு 1 2 கூட்டினால் 3. இந்த 2ஐயும் பெருக்கினால் விடது. அது செவ்வகங்களின் எண்ணிக்கை என்று வார வினாக்கள்லையும் முடிச்சுக்கிறோம். இதுலயும் அதேதான். சொல்லுங்க, இதுல எத்தனை நாற்பகல் இருக்கு? 60. 60. 1 2 3 4 கூட்டினா 10. 1 2 3 கூட்டினா 6 பயிற்று 6 60. அப்ப நாற்பக்கல்களின் எண்ணிக்கை என்று வருகிற சந்தர்ப்பங்கள்ல இதை கூட்டி எழுதணும். நம்ப பண்றீங்க கூட்டுறீங்க 1 2 3 கூட்டினால் 6. 6 10 60 நாற்பக்கல்கள் இருக்கு. இப்ப எங்கட தந்திருக்க வினாப்ப நாற்பக்கல் எண்ணிக்கை தான் கேட்டிருக்கு.
ஆனா இப்ப நாங்கள் செய்த மாதிரியான ஒரு வடிவம் தான் அதுக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு ஒரு கோடு இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல பாருங்க, 1 2 3 அப்ப 6, 1 2 3 6 3 18 இருக்கு. இப்ப எங்களுக்கு 18 நாற்பது இது இருக்கு. இப்ப இன்னொரு கோடு வந்து இந்த கோடு வந்ததால புதிதாக எத்தனை நாற்பக்கள் உருவாயிருக்கு? 12. ஓ, 12 இருக்கு. எப்படி 12 இந்த 6 நாற்பக்கள் இல்லை, பெரிய நாற்பக்கள் இல்லை. இதுல பாருங்க, இதுல மட்டும் புதிதாக 6 இந்த படத்தை இந்த கோடு தானே. அப்ப இதுல 18. ஆனா இந்த நாற்பக்கள் இது ஏற்கனவே 1 2 3 சேர்த்து வாரது 4, இங்க சேர்த்து வாரது 5, முழுசா வாரது 6. அந்த 6ம் வராது, நாங்க முதல்ல பண்ணப்படுது. அப்ப 12 வந்து இதை விட புதிதாக சில நாற்பக்கள் உருவாயிருக்கு. இங்க பாருங்க, இதுல ஒரு நாற்பக்கள் உருவாயிருக்கு. இங்க 1, இங்க இதுல 1 உருவாயிருக்கு. சாரி, அது என்ன பண்ணிட்டா? ஓகே, இந்த 1 தான் புதுசா உருவாயிருக்கு. இது என்ன பண்ணிட்டு இங்க வந்து இது என்ன பண்ணுது? அப்ப இதுக்குள்ள போனோடய இதுல வர்றது முக்கோணி, அது நாற்பக்கள் இல்லை. இதுல 1 தான் புதுசா ஒரு நாற்பக்கள் வந்து 31 தரங்க. முழு உருவத்துல முதல் 18, அடுத்ததுமே 18 வரணும். ஆனா இதுல 6 திரும்ப திரும்ப வருது. பெருசு 1 2 3, 2 சேர்த்து என்ன வர்றது 4, இந்த 2 சேர்த்து என்ன வர்றது 5, முழுசா என்ன வர்றது 6. இந்த 6 பேரா, அப்ப 18ல 6 விட்டா 12. புதிதாக இந்த சரி போட்டுக்கு எடுத்து ஒரு நாற்பக்கள் உருவாயிருக்கு. அது சேர்ந்தா 31 நாற்பக்கள் இருக்கு. ஆனால் இந்த வினாவுக்கு சில பேர் இன்னொரு மெதட்டையும் வச்சிருக்கிறார். அது பிழை இல்லை, ஆனால் கொஞ்சம் கூட நேரத்தை எடுக்கும். என்ன அவர்கள் இப்படி எழுதினோட இத ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ என்று போடுங்க. போட்டு தனித்தனியா நீளம் ஏ ஒரு நாற்பக்கள், பி ஒன்று, சி ஒன்று, டி ஒன்று, ஐ ஒன்று, ஹெச் ஒன்று, ஜி ஒன்று, தனித்தனியா இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது 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 ஒவ்வொன்றா நீ இனி 2 2 ஏயும் எஃப்பும் இது ஒன்று, ஏயும் எஃப்பும் வழியாச்சு. ஓகே, அடுத்தது பியும் ஈயும், அடுத்தது சியும் டியும், அடுத்தது ஐயும் டியும், அடுத்தது இயும் எச்சும், அதே மாதிரி எஃப்பும் ஜியும் 2 2 அடுத்தது பியும் சியும், பியும் சியும் சேர்ந்தால் இன்னொன்னு, அதே எச்சும் ஐயும். வேற எந்த 2 சேர்ந்த நாற்பது வரும்? சரி,
இனி மூன்று மூன்று ஆண்டு ஏஎஃப்ஜி ஏஎஃப்ஜி அது விஇஹெச் அது சிவிஐ அடுத்தது ஏஎஃப்பி அதே மாதிரி ஏபிஇ இப்படி எண்ணி பார்த்தல் மூன்று மூன்றாம் அப்புறம் நாலு நாலா சேர்த்துன்றது அப்புறம் அஞ்சு அஞ்சா சேர்த்துன்றது அப்புறம் ஆறு ஆறா சேர்த்து முழு சேர்த்துன்றது இப்படி எண்ணி 31 கண்டுபிடிக்கலாம். ஆனா இது என்ன பிரச்சனை? நேரம் வேணா கொஞ்சம் இதுல 4 3 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 எழுதிட்டோம். இன்னும் 11 எழுதுவோம். அது மூன்று மூன்று எழுதலாம், நாலு நாலு எழுதலாம். இந்த நாளும் சேர்ந்தாலும் இந்த நாளும் சேர்ந்தா வரும், இவ்வளவும் சேர்ந்தா வரும், இவ்வளவும் சேர்ந்தா வரும். அப்படியே எழுதி பார்த்தா நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை என்ன நடக்கும்னா நீங்கள் இது மட்டும்தான் ஒரு கேள்வின்னு தந்தா நீங்க அப்படி எழுதி கண்டுபிடிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எக்ஸாமுக்கு இது மட்டும் கேள்வியா வரையில தானே, இப்படி 2 மார்க்ஸ் தான் கேள்விகள். இப்ப நீங்கள் முக்கோணிகளின் எண்ணிக்கை என்று வார 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி தான். ஆகவே ஷார்ட்கட்டா பழகினா தான் நீங்க செய்யும். சரி, அது செய்வோம். மிச்சங்களி தொடர்ந்து நான் ஒரு கோலத்துல செய்ய வேண்டாம், மாத்தி மாத்தி தான் செய்யப்போம். இந்த வினாப்ப இந்த வினாக்களை செய்கிற பொழுது முழுவதையும் கண்டுபிடிக்க வேணும் என்று சொல்லி அதை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி யோசிச்சீங்களாண்டா நீங்கள் சொல்லுங்க. அந்த நாட்பக்கங்கள் மொத்தம் எத்தனை சப் அதுல இருக்குது? 34. 31. நாங்க ஃபுல்லா அது பார்த்துட்டு நாட்பக்கம்லாம் நாங்க எப்பயும் பாக்குற மாதிரி பார்த்து அதுல இருக்க எக்ஸ்ட்ரா 2 முக்கோணத்தை மட்டும் கழிக்க இல்லாதா? நீங்கள் வளமையா பார்க்கறதுக்கு இது குறுக்க வெட்டு இல்லோ. வளமையா பார்க்கறது குறுக்க வெட்டாமல் இருந்தாதான் நீங்க கீறல. அஞ்சு நீங்க வளமையா பார்க்கிற முறையில பார்க்கிறேன். இந்த கோடு வெட்டக்கூடாது. வெட்டாம இருந்தாதான் நீங்க பார்க்கலாம். 1 2 3 கூட்டினால் 6, இங்க 1 2 3 கூட்டினால் 6, 6 6 36 போடு. இங்க இந்த படம் இப்படி வெட்டு, இதை வெட்டு, இப்படி வெட்டுகிற பொழுது நீங்கள் 1 2 3 போடலாம். இதுல நாற்பகல் இல்லை, நாற்பகல் தான் 1 2 3 இங்க நாற்பகல் போடும். அப்ப அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த கோட்டை விட்டுட்டு இந்த கோட்டை மட்டும் வச்சா இப்ப நாற்பகல் இருக்கு 1 2, அப்ப கூட்டினா 3 3 6 18 வந்து திருப்பி இந்த கோட்டை எடுத்து போட்டு பார்த்தா இதை விட்டுட்டு பார்த்தா இதுலயும் 18 வரும். ஆனால் இந்த முக்கோணியை இந்த நாற்பகல் எண்ணியாச்சு, இது எண்ணியாச்சு, இது எண்ணியாச்சு, சேர்த்து வர வேண்டியாச்சு. இப்ப 6 எண்ணிட்டேன், 18 6 விட்டா 12. இப்ப இந்த போட்டோட பார்க்க இதுல புதுசா ஒன்று வந்திருக்கு, அதையும் சேர்த்து 31 நிமிஷம். 18 12 1 30. நீங்கள் வளமையான்ற மாதிரி எண்ணலாம். ஆனால் கோடு ஒன்று ஒன்று வெட்டாமல் இருக்கும். வெட்டா போயிருந்தா சரி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. இந்த கேள்வியில இப்படி ஒரு கேள்வி மெங்கோ ஒன்று வரும், அல்ல கண்டி என்று வர்றது வேற எழுத்துகளையும் வந்திருக்குது. ஆனா நான் 2 3 தடவை பேச்சு வந்து அழுதுறேன், மெங்கோ ஒன்று வந்தது. இப்படி வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாம் கிகாண்ட இல்ல, கிகான் அந்த ஆக்கள் அனுப்பி எடுக்கிற அதெல்லாம் சேர்த்துதான் போடுறான். மியூட் பண்ணி போட்டு கதைக்கணும், மெட்டாக்களும் கேட்கும். சரி, இப்படி மாற வினாக்களுக்கு நீங்கள் ஏதாவது 2 நிற அல்லது 2 நிரல் எடுத்து கழிச்சிங்கல்ல.
எந்த நிலையை எடுக்கலாம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேரா. 3 வைவாரது எடுக்கிறதா சார் 32 வர்றது? 3 வைவாரம் எடுக்கலாம். ஆனா ஏதோ வேற ஏதோட கழிக்க போறீங்க. நம்ம விடையில இருந்து போகிறதா சார் கீழ இருந்து? விடையில இருந்து போகலாம். ஆனால் 10 பைய கண்டுபிடிச்சிருங்க. ஏம் என்னன்னு தெரியாது. ஆமாம் சார். நம்ம விடையில கொடுத்துருக்காங்க தானே சார், அதுக்கு பிரதிட்டு பார்த்து நமக்கு ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம் தானே. இப்ப 5 போட்டாலும் 5 15. அப்ப மிச்சம் 17 இருக்கு. 17 என்றால் பொருந்தார். ஏன் 2 தொடக்கம் 8 வரைதான் போட்டிருக்கீங்கன்னா அப்போ 9 8 வந்துடும், பொருந்தார். அப்ப 5 பொருந்தார். 2 போட்டீங்கன்னா 3 2 6, இஞ்சால மிச்சம் 26 பொருந்தார். 7 போட்டீங்கன்னா 3 21, மிச்சம் 11. 11 2 விட வரும். 6 5 பெறலாம் அல்லது 7 4 பெறலாம். அப்ப 8 7 சரி வர மாதிரி இருக்கு. 8 போட்டால் 3 24 போனா மிச்சம் 8, 5 3 வரலாம். 2 விட பொருந்தும். ஆகவே அந்த அப்படி போடுறது இல்ல முதல் சாத்தியம் இல்லை. நீங்க அதுக்கு வேறு ஒரு ஐடியாவுக்கு வாங்க. இங்க பாருங்க, 2 எழுத்து பொதுவா இருக்குல்ல பாரு. எங்கேயாவது 2 எழுத்து பொது. இங்க பாருங்க, 2 கே இருக்கு, ஒரு எண் இருக்கு. இங்கேயும் பாருங்க 2 கே இருக்கு, இங்கேயும் எண் இருக்கு. அப்ப இந்த நிலையிலிருந்து இந்த நிலையை கழிப்போம். கழிச்சா 2 கேல 2 கே கழிவட்டுடும், எண்ணில எண் கழிவட்டுடும். அப்ப மிச்சமா இருக்கிறது 2 பை சய 2 ஏ சமன் 25ல 15 கழிச்சா எவ்வளவு? 10. அப்ப எல்லாத்தையும் 2 ஆரம்பிச்சால் பை சய ஏ 5 என்று. பையில ஏ கழிச்சால் 5 என்று. சரியோ? அப்ப பை 5 இருக்கீரா? பை 5 இருந்தால் 5ல ஒரு எண்ணை கழிச்சு 5 என்று விட வரையிலாது. பை 2 ஆம் இருக்கீரா? 2ல ஒரு எண்ணை கழிச்சு 5 என்று வராது தானே. பை 8 இருந்தால் ஏ 3 இருக்கலாம். பை 7 இருந்தால் ஏ 2 இருக்கலாம். சரியோ? இப்ப பாரு, நீங்க சொன்ன இந்த 3 பை என்ற வந்தீங்க. பை 8 இருந்தா எண் 3 24, ஏ 3, ஏக்கு 3, இது 8, இது 8, இது 8. எண் 3 24 3 27. 27 என்றால் எண் 5 இருக்கலாம். எண் 5 என்றது பொருத்தம். ஏனென்றால் இங்க பாருங்க, இந்த வரிசையில பாருங்க 2 எண் இருக்கு, அப்ப 2 எண். 2 டி இருக்கு, 2 எண். 2 எண்ணையும் 2 எண்ணையும் கூட 2 எண். ஆகவே ஏ ஒற்றை எண்ணா தான் இருக்கும்.
ஏ ஒற்றை எண்ணா தான் இருக்கும். அப்ப இதுல ஏ 3 2 இருக்கு, 2 2 இருக்கு. அப்ப ஏ 3 2 பொருத்தம் 3. ஏனென்றால் ரெட்டை எண்ணா இல்ல வருது விளங்கோ. என்னென்று ரெட்டை என்னன்னு சொல்றேன், கூட்டி வார விட 25 ஒற்றை எண்ணா வருது. எந்த எண்ணினையும் 2 மடங்கு ரெட்டை எண்ணா தான் வரும் பாருங்க. 7 என்றா 2 மடங்கு 16, 3 என்றா 2 மடங்கு 6, 4 என்றா 2 மடங்கு 8. அப்ப 2 டிஎன் வந்தா அது ரெட்டை எண், 2 எண்ணு வந்தா அது ரெட்டை எண். ஏ பிளஸ் 2 என் பிளஸ் 2 டி சமன் 25 என்று இருக்கு. இந்த ரெண்டாவது நிரலப்பேர், இந்த அம்புக்குறி போட்டுக்க நிரலப்பேர். ஏயும் 2 எண்ணும் 2 டியும் சேர்ந்தா 25. இது இரட்டை எண், இது இரட்டை எண். இரட்டை எண்ணையும் கூட ரெட்டை எண் தான் வரும். 8 2 10, 6 4 10 ரெட்டை எண். அப்ப இது ஒற்றை எண்ணாக இருக்கும், ஏ ஒற்றை எண்ணாக இருக்கும். அப்ப இங்க 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஏனென்றால் 2 தொடக்கம் 8 வரையான என்னென்றா சொல்லி இருக்கிறோம். அப்ப 6ல 1 குண 5 என்று சொல்லிடலாம். ஏ உண்டா இருக்கீங்களா, 2 தொடக்கம் 8 வரையான எண்கள் என்று சொல்லி இருக்கிறபடியால் 8ல 3 குணால் 5 அல்ல 7ல 2 குணா 5, ஏ ஒற்றை எண் என்றபடியால் ஏ 3. இனிய ஒன்றும் செய்ய தேவையில்லை, இனி எல்லா கேள்விக்கும் கூட வந்துட்டு பாருங்க. பை வந்து 8, இதான் பிறந்து எங்களுக்கு இடையே ஒற்றை எண்ண இருக்கு. அப்ப பை 8, இது 8, இது 8, இது 8. ஏ கண்டுபிடிச்சிட்டா 3, ஆனால் கூட்டம் 32 வரணும். 3 24 3 27. அப்ப என்ன இவ்வளவுதான் நீங்க கண்டுபிடிக்கிற வேலை. இனி பார்த்து பார்த்து போடுறதுதான். இங்க பாருங்க, இப்போ 3 எழுத்து தெரியும். எது? பை தெரியும், என் தெரியும், ஏ தெரியும். அப்ப இதுல பாருங்க, பை தெரியும் 8, என் தெரியும் 5. அப்ப 8 மட்டும் 16 5 21, மொத்தம் 25. மிச்சம் 4. 2 கே தான் 4, 1 கே 2. இப்ப 4 எழுத்து தெரியும், முதலாவதுல போட்டா மற்ற எழுத்து காணலாம். பாருங்க, ஏ தெரியும் 3, என் தெரியும் 5, கே தெரியும் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன் 2. அப்ப 2 3 5 5 5 10, 10 மட்டும் 18. அப்ப டி ஆர். ஓகே, நீ பார்த்தது நான் பை எவ்வளவு 8, டி எவ்வளவு 6. அப்ப இந்த வினாவில் எல்லாத்துக்கும் சமன்பாடு உருவாக்க வேண்டிய தேவை இல்லை, வினாவில் வச்சே போடலாம். ஏ எவ்வளவு 3, கே எவ்வளவு கண்டுபிடிச்சாங்க 2, என்ன எவ்வளவு 5. ஓகே, அப்ப இந்த வினாவில எப்படி கண்டுபிடிக்கிறது என்ற நீங்க தெரிவு செய்யறதான் விஷயம் இருக்கு. அப்ப முதலாவது நிரலையும் நான் கடைசி நிரலையும் எடுத்தினான். 2 இலக்கங்கள் பொதுவா, 2 எழுத்து பொதுவா இருக்கு. இங்க கே இருக்குது, அங்க கே இருக்கு. இங்க ஒரு எண் இருக்குது, அங்க ஒரு எண் இருக்கு. அப்ப கழிச்சு விட்டா கேயும் இல்லை எண்ணும் இல்லா போகும். மிச்சம் 2 தான் இருக்கு, பையுமே. பையுக்கு வேக்கு வித்தியாசம் 5. 5 வரணும். ஆனா 2 தொடக்கம் 8 வரையான என்னத்தான் பயன்படுத்தோம்னா பெருசுல இருந்து வரும். 8ல 3 குணா 5, 7ல 2 குணால் 5, 6ல 1 குணால் 5. ஆனால் 1 வராது என்றால் 2 தொடக்கம் 8 வரையானு சொல்ல முடியாது. இது வரையில அப்ப இந்த 2ல 1 தான். அடுத்த வரியில பாக்குறோம் 2 எண் இருக்கு, அப்ப ரெட்டை எண். 2 டி இருக்கு, ரெட்டை எண். அப்ப ரெட்டை எண். அப்ப ஏ ஒற்றை எண்ணா இருக்கணும். ஏ ஒற்றை எண்ணா 3. அப்ப அதான் விட போட்டுட்டு அங்க அப்படியே கண்டு. இந்த கேள்வி செய்யறது 5 கேள்வி இருக்கும், 5 நிமிஷம் தேவைப்படாது, 2 நிமிஷம் காணும். ஆனா அந்த ஐடியா வரும்.
இப்ப நான் எடுத்தது முதலாவது கடைசி. நீங்க சில நேரம் வேற வழிகள்லையும் இந்த வினாவை செய்யும். எப்படியா இருந்தாலும் இந்த வினா செய்யறது கன நேரம் எடுக்காது. ஆனா நீங்கள் அதை கொஞ்சம் டெக்னிக்கலா பிடிக்கும். சரி, அடுத்தது இதை பாருங்க. இது ஒரு பரீட்சைக்கு வந்து ஒரு பாலத்துல நடக்கிறார்கள் என்று சொல்லி வந்தது. நான் இதை பிறகு அந்த நேரம் கொரோனா காலத்தில் என்றபடியே நான் அதை வச்சு கொண்டு இப்படி மாத்தினேன். ஆனால் விஷயம் உண்டு. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கணும். தாய், தந்தை, மகன், மகள், மகளின் கணவர். இப்ப ஹஸ்பண்ட் கொஸ்பு எல்லாத்தையும் பண்ணிக்கிறார். அப்ப அந்த நேரம் அந்த ரோட்ல பயண தடை விதிச்சிருக்கிறோம். அந்த ரோட்ல எல்லாரும் சேர்ந்து போயிடாது. அப்ப அவன் சொல்றான் 2 பேர் தான் போகலாம். அது நடந்தான் போகணும். பொது போக்குவரத்து ஒன்றும் இல்லையா. ஆனா கொஸ்வியல்ல போனா அங்க நீங்கள் தனித்தனியான பாதுகாப்பான அறை என்று சொல்லி அப்ப 5 பேரும் கொஸ்வியல்ல தங்குறதுக்கு அனுமதிச்சிருக்கு. இப்ப இவர் எல்லாரும் பிளான் பண்ணி நாங்கள் அங்க ஆபரேஷன் நடக்க அங்க நிக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான். இப்போ தாய் வந்து நடக்கணும்னா 25 நிமிஷம் வேணுமா. அப்பாவுக்கு 25 நிமிஷம், அம்மாவுக்கு 20 நிமிஷம். மகன் கொஞ்சம் வேகமா நடப்பான், 10 நிமிஷம், மகள் 15 நிமிஷம். இப்ப 6:10 கோல் வந்துட்டு 7:30 எல்லாரும் அங்க நிக்க போயிடும். இப்ப வலிக்க போய் ரெண்டாவது 6 முதல் வலிக்கும். மகனும் மகளும் மகனும் மகளும். ஏன் அப்பா அம்மா வலிக்கிட்டேன்? அவங்களுக்கு அதுல 25 நிமிஷம் 25 இருக்கும். நிமிஷம் போகும். போறதுக்கு 25 நிமிஷம், வாரத்துக்கு 25 நிமிஷம் எடுத்துரும். அதான் தாய் தந்தை அவைக்கு 25 நிமிஷம், மகன் 10 நிமிஷம், மகள் 15 நிமிஷம். 6:10 கோல் வந்துட்டு. இப்ப பாருங்க, ஜோஜோ சரி. ஏனென்றால் அப்பா அம்மா வயது போனாக்கவே முன்னுக்கு அனுப்பலாம். ஆனால் அவர் கொண்டு போனா பாச திருப்பி கொண்டு வரணும். அப்ப அப்பா அம்மா போறதுக்கு 25 நிமிஷம், திருப்பி பாஸ் கொண்டு வர 25 நிமிஷம், 50 நிமிஷம் வீணா போகும். ஆகவே அந்த இதுக்குள்ள அப்ப இது ஹோம், இது ஹாஸ்பிட்டல். இப்ப இங்க எல்லாரும் நிக்கிறான். இவர் சொல்லிடும் இங்க இருந்து முதல் போக வேண்டியது மகனும் மகளும். சன்னு மகன் பிளஸ் மகள் 2 பேரும் போயிடும். எவ்வளவு நேரம் எடுக்கும்? 15 நிமிஷம் எடுக்கும். ஓ, இப்ப உங்களுக்கு தெரியும், உங்களோட சின்ன பிள்ளைகளை குட்டி கொண்டு போனீங்க, நீங்கள் மெதுவா நடந்தவனுக்கு பிள்ளை துள்ளி 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 தான் பெறும். ஏனென்று சொன்னால் உங்களோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கும், பிள்ளை வேகமாவது. ஆனால் வயது போன ஆக்களோட போனால் நீங்க வேகமா நடக்கலாம். அவை ஊந்து ஊந்து உங்களை கையை பிடிச்சோன்னா நடப்பிடும். அப்ப அதாலும் உங்களோட வேகம் கட்டுப்பட்டுடும். நீங்கள் அவையின் வேகத்துக்கு நீங்கள் சிலோவா போகும். இப்ப மகனும் மகளும் போனா மகள் 15 நிமிஷம் கொஞ்சம் சிலோவா நடப்போம், மகன் 10 நிமிஷம் கொஞ்சம் ஸ்பீடா நடக்கும். ஆனா அவர் இழுத்து கொண்டு கூட இல்லாத இப்ப 6 தான் நடக்க 15 நிமிஷம். திருப்பி மகன் வருவார். ஓ, ஏன் மகன் வாரார் என்றால் 10 நிமிஷம் குறைஞ்ச 10 நிமிஷம் தான். நேரம் வருகிறார். அப்பதானே நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம். மகள் வந்தானா திரும்பி வர 15 நிமிஷம் எடுத்து திருப்பி இங்கே இருந்து வர போறது தாயும் தந்தையும். வெரி குட். ஏன் தாயும் தந்தையும் அனுப்பினோம் என்றால் 2 பேருக்கு 25 நிமிஷம் தான் எடுக்கும். அப்ப 2 பேரையும் முண்டை அனுப்பிவிட ஊந்து ஊந்து போவிடும். கொண்டு போனால் அங்கேருந்து பாஸ் கொண்டு வர ஒரு ஆள் நிக்கிறாங்க, மகள் நிக்கிறான். இந்த மகனோட வந்த மகள் இங்கதான் நிக்கிறான். அப்ப அம்மாவும் அப்பா வந்த உடனே மகள் எடுத்துட்டு வருவார். அவன் வாரதுக்கு 15 நிமிஷம் எடுக்கும். இங்க ஏற்கனவே மகன் வந்து நிக்கிறான். இப்ப திருப்பி வரையினோம்
ஆஹ் மகனும் மகள் அதுக்கு 15 நிமிஷம் எடுக்கும். இப்ப பாருங்க 15 10 25 25 25 50 50 15 65 65 15 75 80. அப்போ ஒரு மணித்தியாலம் 20 நிமிஷம். 6:10 போன் பண்ணுவேன், 7:30 அங்க அனுப்பிடும் இல்ல. ஓகே. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. சில பேர் இதுல மகள் வந்த என்று சொல்லி இதுல திரும்பி வந்தது மகள் என்று சொன்னார், இங்க திரும்பி போனது மகனா இருக்கு. நேரம் பிரச்சனை வரா. இங்க 15 நிமிஷம் எடுத்திருக்கும். பேர் திருப்பி போக அது பிழைக்கும் என்ன? மகள் வந்தா 15 நிமிஷம். 15 நிமிஷம் தான், இங்க திருப்பி 15 நிமிஷம் தான் வரும். அஞ்சு மகன் மகன் வந்துட்டா தான் 5 2. அப்ப அவர் 10 நிமிஷம் தான் நடக்கும். திரும்பி வராக்க சிக்கல் வந்துடும். மகனும் மகனும் சேர்ந்ததுக்கா திருப்பி 15 நிமிஷம் எடுக்கும். வயல பிரச்சனை வரா. இது மகள் என்று வந்தா இங்க மகன் ரெண்டு பேரும் அது வினாவில விட பிழைக்கா. இப்போ வாங்க கேள்வி. இப்ப இதுல பாருங்க விட தரையில. அப்ப நீங்க எல்லாம் செய்து பார்த்தான் போடும். 7:30 மணிக்கு எல்லோரும் வைத்தியசாலையில நின்றா முதல்ல வீட்டில இருந்து புறப்பட்ட மகனும் மகனும் மகளும். மகள். மகன் மற்றது மகள். அடுத்தது சொல்றான், முதல் வைத்தியசாலை நடந்தவர்களில் ஒருவர் அனுமதி அட்டைய கொடுப்பதற்காக வந்தார். அப்ப 2வது தடவை ஜார் ஜார் வைத்தியசாலையை நோக்கி நடக்கும். தாயும் தந்தையும். தாயும் தந்தை. 2வது தடவை என்றது எங்கே இருந்து சொல்லப்படுதுன்னா வைத்தியசாலையை நோக்கி நடப்பர் என்று சொன்னுடைய வீட்டை இருந்து போறாக்கள். வீட்டில இருந்து வைத்தியசாலை. அப்ப அதுதான் கவனிக்கும். இந்த இதெல்லாம் குழப்புறது. நாங்கள் 2வது என்ன மகன் மகள் என்று விட்டுறீங்க. சில பேர் இதுல கவனமா இருக்கணும். சின்ன விஷயம் கேர்லெஸ். இறுதியாக ஒருவர் வீட்டுக்கு திரும்ப வந்து வீட்டில் நின்றவருடன் சேர்ந்து வைத்தியசாலைக்கு சென்றேன். அந்த நேரம் வீட்டை நின்றத மகன். மகன். சில பேர் மகள் என்றும் எழுதினோம். ஏனென்றால் அந்த முதல் வந்தது மகனா இருக்காமல் மகளா இருந்தால் திருப்பி போக அவன் மகன் அல்லது மகள் என்றது பொருந்தும். அந்த முதல் தடவை வீட்டை வந்தது மகன் என்றா தான் இங்க இருந்து போறது மகனா இருக்கு, இல்லையென்றுதான் மகளா இருக்கு. சரி. இறுதியாக இருவரும் செல்வதற்கு எடுத்த நேரம் எவ்வளவு? 15 செகண்ட். 15 நிமிஷம். 6 நீட்ட இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து போக மகளுக்கு எடுக்கிற நேரம் தான் எடுக்கும். அடுத்த பாருங்க, வளமையா மோட்டார் சைக்கிள்ல தான் கொஸ்வேல போறவே. மகனுக்கு 5 நிமிஷம், மகளுக்கு 10 நிமிஷம், தந்தைக்கு 15 நிமிஷம், தாய்க்கு 20 நிமிஷம். தனிய மோட்டார் சைக்கிள் ஓடக்கூடிய ஆக்கள் இல்ல. மகன் ஒரு ரூபா 5 நிமிஷம், மகள் ஒரு ரூபா 10 நிமிஷம், தேப்பன் ஒரு ரூபா 15 நிமிஷம், தாய் ஒரு ரூபா 20 நிமிஷம் எடுக்கும். 2 பேர் பயணிக்கக்கூடிய அந்த மோட்டார் சைக்கிள் மட்டும் இருந்தா குறைஞ்சதை விட எந்த வைத்தியசாலை அடைய. ஐந்து நிமிடம். 25. எல்லாரும் போகணும். எல்லாரும் போகணும். 25. ஓ இங்க பாருங்க, மகன் 5 நிமிஷம் தான் ஓடுவார். அப்ப 2 பேர் போகிறான் பைக்ல. டிரைவரா மகன் இருந்தால் பிரச்சனை முடிஞ்சு. மகளை கொண்டே விடுறது, திருப்பி வாரது, தாயை கொண்டே விடுறது, திருப்பி வாரது, தந்தையை கொண்டே விடுறது, திருப்பி வாரது, விஷயம் முடிச்சு. திருப்பி வர தேவையில்லை. அப்ப முதல் மகளை கொண்டு வர திருப்பி வருவேன், பிறகு தாயை கொண்டு வர திருப்பி வருவேன்,
பிறகு தாயை கொண்டு தந்தையை கொண்டு திருப்பி வர தேவை. சரி, அப்ப எப்படி என்றாலும் ஒரு கால் மகளை கொண்டு போகணும், திரும்பி வரணும். பிறகு தாயை கொண்டு போகணும், திரும்பி வரணும். பிறகு தந்தையை கொண்டு போகணும், திரும்பி வர தேவையில்லை. அப்போ 1 2 3 4 5 தரம் அவர் ஓட வேண்டி இருக்கும். ஒரு தடவை ஓடுறதுக்கு 5 நிமிஷம் மட்டும், 5 தடவைக்கு 25 நிமிஷம். இவரே டிரைவராக இருந்தால் 25 நிமிஷத்துல ஓட முடியும். ஆக குறைஞ்ச நேரத்தில் ஓடணும்னா இவரும் டிரைவரா இருக்கும், வேற வழி. ஓகே, சரி, இதை பாருங்க. இதுல ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு. இந்த 20 சென்டிமீட்டர் நீளமா, இந்த இந்த நீளம் 20 சென்டிமீட்டர். தரவில்லைன்னா 20 சென்டிமீட்டர் இனி செய்யா. சரி, பாப்போம். தராட்டாலும் நீங்கள் இதை பார்த்து செய்யலாம், கீழே உள்ள வெளியே பார்த்து. ஆனா முதலாவது செய்ய முதலிலே எத்தனை இந்த தூண் இருக்குன்னு எத்தனை தூண் இருக்கு? இருபது. இங்க பாருங்க, மேல 5, இதுல கிடக்கிறது 5, இதுல இருக்கிறது 5, இங்க கீழே கிடக்கிறது 5. அது இல்லை, அதுண்டே இல்லை, அதுண்டே இடையே கிட. அப்போ 1 2 3 4 5 20 தூண் இருக்கு. ஒரு தூணிന്റെ നീളം ഓളം 20 சென்டிமீட்டர். 20 20 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். அப்ப ஒன்றுக்கு பின்னால உண்டா வச்சா ஒரு தூண் 20 என்றால் 20 தூணிന്റെ நீளம் ஓളം 400 சென்டிமீட்டர், 4 மீட்டர் தூரத்துக்கு கிடக்கும். இதான் கேள்வி. ஒவ்வொன்றையும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று அடக்கி கொண்டு போனா அவ்வளவு தூரத்துக்கு போக முடியும் கேட்கிறான். ஒன்று எடுத்தாச்சு, இதுக்கு பின்னால அடுத்தது அடுத்தது அடுத்த அடுத்த அப்படி அடக்கி கொண்டு போனா எத்தனை எவ்வளவு தூரத்துக்கு அடுக்கலாம்? 400 சென்டிமீட்டர் தூரத்துக்கு அடுக்கலாம். 400 சென்டிமீட்டர்ன்றது 4 மீட்டர். இப்ப கேள்வி பாருங்க, இவற்றை உள்ளவாறே அடுக்கினால் சதுரமுகி ஒன்றை ஆக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறதால இந்த 20 சென்டிமீட்டர் உங்களுக்கு தேவையில்லை, சொல்ல தேவையில்லை. நான் இப்ப சொன்னான், சொல்ல தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த 20 கன உருவையும் நீங்கள் அடுக்கி சதுரமுகியா மாத்தணும் என்று சொல்றான். இவற்றை உள்ளவாறே அடுக்கினால் சதுரமுகி ஒன்றை பெற முடியும். ஒரு பக்க நீளம் 5 தர 4 என்று சொல்லி இப்படி ஒரு சதுரமுகி 5 4 5 இப்படியே அப்ப அடுத்த வந்து பக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த வந்து பக்கத்துல இருக்கு. அடுத்த வந்து இப்படி இங்க 4
இப்ப பாருங்க 4 4 4 4 அப்ப இது எவ்வளவு 5 20 20 இங்க 5 5 5 சார் அப்போ நீங்க பேசுறது சவுண்ட் கிளியர் இல்ல சார். இது 4 இது 4 இது 4 இது 4 இது 4 என்றால் கூட்டினால் 20 4 5 20 இது 5 இது 5 இது 5 இது 5 என்றா கூட்டினால் 20. அப்ப முகம் சதுரமா வரணும் என்றா 20 20 வருது. அப்ப சதுரமுகியாக அடுக்கப்படுகிறது என்று சொன்னபடியால் இது இந்த நீளமோட இருக்கும் 20 இருக்கும். 20 இருக்கும். அப்ப அது தர தேவையில்லை. நான் இப்ப தந்தேன் தர தேவை. சதுரமுகி படியில் அடுக்கலாம் என்று சொன்னதால தர தேவை. அப்ப இது 20 சென்டிமீட்டர். சரி, இப்ப சதுரமுகியா அடுக்கியாச்சு. ஓகே, பாருங்க இந்த பக்கம் 4 வச்சா 20, இந்த பக்கம் 5 வச்சா 20. அப்ப அங்க நீளம் 20 தானே. அப்ப சதுரமுகி வடிவில் அடுக்கியாச்சு. அப்ப ஒரு துண்டின் நீளம் 20 சொல்லப்பட தேவையில்லை. ஆனா நான் சொல்லி இருக்கு. சரி, இப்ப பெயிண்ட் பண்ணணும் என்று சொன்னா இவ்வளவு சதுர சென்டிமீட்டர் பெயிண்ட் பண்ணணும். இப்ப அடுக்கி போட்டு தான் பெயிண்ட் பண்றாரு. ஆக்கப்பட்ட சதுரமுகி ஒட்டி போட்டு அடுக்கி போட்டு இந்த சதுரமுகிக்கு பெயிண்ட் பண்ண போறோம். அப்ப இங்க பாருங்க, இந்த கீழே பெயிண்ட் பண்ணலான்னு யோசிக்க கூடாது. அடுக்கியாச்சு, சதுரமுகியாக அடுக்கி போட்டு சதுரமுகிக்கு தான் நிறந்திட்டப்படுதுன்னு சொல்லி வெளிமேற்பிறப்புக்கு நிறந்திட்டப்படுகிறது என்று சொன்னால பார்வைக்கு அடுக்கப்பட்ட முகங்களுக்கு என்று சொல்லி இருந்தா கீழே வரா. இங்க பாருங்க, ஒரு முகத்தின் பரப்பு எவ்வளவு? 20 இல்ல, ஒரு முகத்தின் பரப்பு 400 20 400. இப்படி எத்தனை முகம் இருக்கு? 6 முகம். 6 முகம். ஆனா கவனிக்கணும், நிலத்தில் அடுக்கப்பட்ட பிறகு என்று சொல்லி சொன்னால் நீங்க 5 முகத்து தான் காணணும். என்றால் நிலத்தில் அடுக்கப்பட்ட முகம் எங்கட முகத்துக்கு தெரியாது. ஆனால் இதுல சதுரமுகியின் முகங்களுக்கு என்று சொல்லி இருக்கபடியா 6 முகம் என்று நீங்க கருது. அப்ப 400 6ஆல பெருக்கினால் 2400 சென்டிமீட்டர் வரும். இல்லாட்டால் 2000 சென்டிமீட்டர் வரும். அது கேள்வியை பொறுத்து மாறும். உங்களுக்கு சொல்லப்படுற இடங்களை பார்க்கும். சரி, அடுத்து சார் அந்த 16 ஒரு திருப்பி சொல்றீங்களா? 16ஆவதுல கேட்கிறான். ஒன்று பின்னால ஒன்று அடுக்கினா எத்தனை பெருமன்? அதுக்குத்தான் நான் எண்ணி காட்டுறேன். இங்க வருங்க, இந்த வரிசையில பார்த்தா 5 குட்டி கிடக்கு. இது மொத்தம் எத்தனை இருக்கு? அதான் 20 மேல இருக்கிற 5 மட்டும்தான். இந்த வரிசையில பார்த்தா 5 குட்டி இருக்கு. இப்ப கோடுகிற வரிசையில 5 கிடக்கு. இதுல 5 இருக்கு 10. இங்க இதுல 5 இருக்கு 15. கீழே 5 இருக்கு 20. நீங்கள் நினைக்கலாம் இந்த இதுன்ற முகம் தான் இங்க தெரியுது. இல்ல, இங்க பாருங்க, இங்க இதுக்குள்ள தெரியுது அந்த அதுன்ற முகம். இது ஆக கீழே இருக்கிறது. இந்த இழுத்து விட்டால் வீட்டுல வேலிக்கு போடுற தூணை கொண்டு பறைச்சி போட்டு பார்த்தா ஒரு பக்கத்தால பார்த்தால் அடிப்பக்கம் தெரியும், மற்ற பக்கத்தால தான் தலை தெரியும். இப்ப இங்கேருந்து பார்த்தா தலை தெரியுது, ஆனா அது அடி இங்க அடங்குஞ்சு, இதுக்குள்ள அடங்குஞ்சு. இது ஆக கீழே இருக்கு. அப்ப இதுல 20 குட்டி இருக்கு. ஒரு குட்டியின் நீளம் 20 சென்டிமீட்டர். அப்ப 20 குட்டியின் நீளம் 400 சென்டிமீட்டர். ஒன்று பின்னால அடக்கினா 400 சென்டிமீட்டர் தூரத்துக்கு போகும். ஓகே ஓகே சார். சரி, இனி பாருங்க, இந்த நிறந்தீட்டப்பட்ட சதுரமுகிய 5 தர 4 தர 5 அளவுடைய சின்னனா வெட்டினால் எத்தனை கனவுரு கிடைக்கும் என்று கேட்கிறேன். இப்ப வெட்ட போறாங்க. எப்படி வெட்ட போயினோம்னு சொன்னால் 5 தர 4 தர 5, இது 5 இது 4. அப்ப மற்றது 5 வரணுமா?
இஞ்சால 5 வரும், அகலம் 5 வரும். அப்ப 5 வரணும்னா இந்த 20 எத்தனை துண்டா வெட்டுப்படும்? 4 வெட்டுப்படும். ஏன்? இங்க 5 5 5 5 5 20. அப்ப இப்ப பாருங்க, நீள பக்கமா 4 துண்டு, உயர பக்கமா 5 துண்டு, இந்த பக்கமா 4 துண்டு. அப்ப மொத்தமா எத்தனை வரும் என்று கேட்டா 2 வழி இருக்கு. ஒன்று இதை வச்சு பாருங்க, இங்க 4 இங்க 5 4 20 24 80. எத்தனை வரும்? 80. இல்லாவிட்டா நீளம் 20, அகலம் 20, உயரம் 20. நீளம் 20, அகலம் 20, உயரம் 20. வெட்டு போற 5 தர 4 தர 5. பெரிய சதுர கனவுருன்ற நீளம் 20, அகலம் 20, உயரம் 20. வெட்டு போற ஒரு துண்டின் 5 4 5 பிரிச்சு விட்டாலும் விட வரும். 5ஆல பிரிச்சால் 4, 4ஆல பிரிச்சால் 5, 5ஆல பிரிச்சா 4, 5 24 80. அப்ப 80 குற்றிகள் வரும். வெட்டி பாத்தீங்கன்னா 80 குற்றிகள். இல்லாவிட்டா இப்படி பணத்தை கறி போட்டு எண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, மேல இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, நன்னாங்க 16 இருக்கு ஒரு தட்டுல. இப்படி 5 தட்டு இருக்கு. அப்ப 20, 16 5 20. சரி, அடுத்த கேட்கலாம், எத்தனை கனவுருவுல 3 முகம் திட்டப்படும்? இப்ப பாருங்க, இப்படி வெட்டி எடுத்தா 12 சார். எத்தனை உச்சி இருக்கோ இந்த உச்சியில பாருங்க, 1 2 3 3 இப்படி மேல இருக்கிற 4 முகம் பேர், 4 உச்சி பேர். கீழே எத்தனை உச்சி இருக்கு? அப்ப 3 முகத்துல இறந்துட்டப்பட எத்தனை பேர்? 8. 3 முகம். ரெண்டு முகம் எத்தனை பேர்? 2 முகம் 2 3 1 2 4 8 சார். சாரி, இல்ல 8 இல்ல 16. பாப்போம், இங்க பாருங்க, 24 இது 2 முகம், இஞ்சையும் முன்னுக்கு, இது இஞ்சையும் முன்னுக்கு. அப்ப இந்த விளிம்பில 2, இந்த விளிம்பில எத்தனை வரும்? அதுல 2. இந்த விளிம்பில 2, இந்த விளிம்பில 2. அப்ப மேல இருக்கிற விளிம்பில 4 2 எத்தனை வர போகுது? 8. இதுல 2 இதுல 2 இதுல 2 இதுல 4 2 8. மேலே 8, கீழே எத்தனை வரும்? கீழே 8 வரும். கீழே மட்டும் வரும். அப்ப 8 மட்டும் 16 வந்துட்டு, மேலையும் கீழையும் 16 வந்துட்டு. இப்ப நிலக்குத்தா இருக்கிறத பாருங்க, 1 2 3 நிலக்குத்தா இருக்கிறது இதுல 3 வர போகுது. இப்படி நிலக்குத்தா எத்தனை விளிம்பி இருக்கு? 12. ஓ, 4 விளிம்பி இருக்கு. 1 2 பின்னு, இது 1 பின்னுக்கு 1. அப்போ ஒரு விளிம்பில 3 4 விளிம்பிலையும் 12, மேலே 8 கீழே 8 16. அப்ப 12 16 எவ்வளவு? 28. 2 முகம் 2 முகம் 28. இனி ஒரு முகம் பார்ப்போம். 1 2 3 4 5 6. முன்னுக்கு எத்தனை வருது? 6. இதே மாதிரி பின்னுக்கு இருக்கும் 6 6 மாதம் 12. முன்னுக்கும் பின்னுக்கும் 12. மேல 1 2
3 4 மேல 4 கீழே எத்தனை 4 4 அப்ப 4 4 இந்த சைடு 8 8 1 2 3 4 5 6 இஞ்சால 6 இஞ்சால பக்கம் எத்தனை 6 6 அப்ப அது பன்னெண்டு அப்ப எவ்வளவு 32 32 அப்ப 3 முகம் 8 2 முகம் 28 ஒரு முகம் 32 32 8 40 40 28 28 48 68 68 40 28 68 அப்ப மொத்தமா எத்தனை இருந்தது மொத்தம் 80 80 மொத்தம் 80 இப்ப கூட்டி பார்க்க மொத்தம் எங்களுக்கு 80 எத்தனை கணக்கு வருது 68 தான் வருது 80ல 68 தான் கணக்கு வருது அப்ப கணக்கில வராமல் இருக்கிறது எத்தனை 12 12 அந்த 12 எங்க 12 வந்து ஏற்றப்படாது அந்த 12 ஏற்றப்படாது நிறந்தீட்டப்படாமல் நடுவில் இருக்கு நிறந்தீட்டப்படாமல் நடுவில் இருக்கு அப்போ ஒரு முகத்திலே நிறந்தீட்டப்படாத தாயக்கட்டைகள் சாரி கனவுருக்கு 12 ஓகே பாத்திரம் போய்தானே அப்ப இந்த வினாவில பாருங்க வளமையா சதுரமின்னு சொல்றது இங்க கனவுரு என்று சொல்லியிருக்கு மற்றபடி ஒரு விஷயமே இல்லை ஆனால் நீங்க இது எங்க நிறந்துட்டப்படா பாக்கணும் இப்ப வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண சாரி வீடு கட்ட போறீங்களாண்டால் இது செங்கல்ல பிளாக் எல்லாம் வெட்டுவீங்க வெட்டி அடுக்கி இருக்கு கிணறுலாம் அடுக்கிறது மழை பெய்தா பிறகு கல்லறிறது எடுத்தால் வெளியில இருக்கிற கல்ல நினைஞ்சிருக்கு ஆனா நடுவுல போனா சில கல்லு நினையாமல் இருக்கு மழை தண்ணியில பட்டு இருக்கா அதுதான் அதே மாதிரிதான் பெயிண்ட் பண்ணா வெளியில பெயிண்ட் பெறும் உள்ளுக்க வரா அப்ப ஒரு முகம் 2 முகம் 3 முகம் வந்து ஒரு முகம் இல்லாம இறந்துட்டப்படாம இருக்கிறது பெண்ணிடம் சரி இப்ப சில வினாக்கள் இப்படி வரும் மொழியோட சம்பந்தப்பட்ட தர்க்க ரீதியா சிந்திக்கிறேன் தொடர்ந்து வித்தியாசமான கணக்குகள் எல்லாம் அமைஞ்சு வரும் இது ஏதாவது ஒரு இயல்பின் அடிப்படையில வேறுபட்டிருக்கும் நீங்கள் அதை வாசிக்கிற மூலம் பிடிக்கலாம் இப்படி ஒரு 5 வினா அநேகமான பரீட்சையை கேட்கிறார் வித்தியாசப்படுறது இயல்பின் அடிப்படையில வித்தியாசப்படுறது அல்ல ஒத்து வரக்கூடிய மாதிரி கேட்போம் பேனை பென்சில் எழுத்தாணி தூரிகை இந்த தந்திருக்கிறதுல எது வித்தியாசமான தூரிகை ஏன்னா மற்ற 3 எழுது கருவி என்ற அடிப்படையில தூரிகை பெயிண்ட் பண்ண பாவிக்கிறது என்ற அடிப்படையில அது கருதலாம் ஆனால் சில பேர் சொல்றீங்க எழுத்தாணி அவ சொல்றது சரி ஏன்னா பேனைக்கு மை இருக்கணும் எழுத்தாணிக்கு அந்த சாரி பென்சிலுக்கு உள்ளுக்கு இருக்க காரியம் இருக்கணும் தூரிகைக்கு பெயிண்ட் இருக்கணும் ஆனா எழுத்தாணி ஒன்றும் தேவையில்லை அது ஓலைச்சுவடியில எழுதுறதுதான் ஆகவே ஒவ்வொருத்தர வியூல விட வேறுபடலாம் ஆனால் நான் சொல்லும் மற்ற 3 எழுதுறதுக்கு பயன்பட்டது தூரிகை பெயிண்டிங்கு தான் உதாரணமா நிறந்துட்டு அதை பயன்படுத்துறோடைய நாங்க ஒரு எழுத்துக்கள் எழுதுறதுக்கும் அதை பயன்படுத்துறோம் என்ற அடிப்படையில தூரிகை என்னுடைய விட ஆனால் இன்னொரு வினாவில அல்லது இன்னொரு பயிற்சிக்கு அப்படி தரலாம் எழுத்தாணிக்கு மையோ அல்லது உள்ளுக்கு ஏதாவது ஒன்று தேவையில்லை ஓலைச்சுவடிக்கு மேல இருக்கிறான் ஆகவே வினாக்களின் வடிவங்கள் அல்லது தரப்படுற விடைகள் காலத்துக்கு காலம் அல்ல பேப்பர் செட் பண்றதை பொறுத்து மாறும் ஆகவே இந்த வினாக்களுக்கு கூடுதலா நேரத்தை செலவழிக்க கூடாது அந்த டைம் எது சரியென்று தோன்றுதோ அதை கீறி போட்டு போயிடும் சிற்பம் ஓவியம் பொம்மை சிலை மற்ற எல்லாம் 3D அதாவது முப்பரிமாண உருவங்கள் சிப்பத்தை செதுக்குவினம் பொம்மை சிலை எல்லாம் செதுக்கப்படுறது ஆனால் ஓவியம்ன்றது வரைகிற படம் அது தளத்துல வரையலாம் இது முப்பரிமாண உருவங்கள் இருக்கு
101111012 2 2. நான் இப்ப 10 11 101 2 சொன்னால் சில பேர் 2 சொல்லிடும். ஆனால் இங்க பாருங்க, எல்லாத்திலையும் 1 பயன்படுத்தப்பட்டிருக்கு. இங்க 1 பயன்படுத்தப்படுகிறது. அதாவது துவித எண்ணாக எழுதப்பட்டிருக்கிறது. இது அப்படி இல்லை, தசம எண்ணாக இருக்கிறது. அப்ப உங்களுக்கு துவிதன் தசமன் தெரியாட்டாலும் நீங்கள் பார்க்கலாம் 101 அதை பாவிச்சிருக்கேன். 2 அது இல்லையா, அதுதான் வித்தியாசம். துவிதன் சம்பந்தமா ஒரு கேள்வி செய்யணும். 2016ஆம் ஆண்டு நடந்த இலங்கை கல்வி நிர்வாக ஓப்பன் எக்ஸாமுக்கு அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. இலத்திரன் புரோத்தன் வெண்குளியம் செங்குளியம் கரு முதலொரு இளைமணி கண்மணி. இலத்திரன் புரோத்திரன். இலத்திரன் புரோத்தன் என்றது அணுவிலே இருக்கு. அணு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா இலத்திரன் புரோத்தன் இருக்கு. கலங்கள்ல ரத்தத்துல வெண்குளியமும் செங்குளியமும் தனித்தனியே இருக்கு. இங்க இலத்திரனும் புரோத்தனும் தனித்தனியே இருக்கு. கலங்கள்ல கரு முதலுருவும் இளைமணியும் இருக்கு. எங்கட உடம்புல விலங்கு கலம் தாவர கலம்ன்றது அங்க கரு முதலுருவும் இளைமணியும் தனித்தனியே இருக்கு. கண்மணியும் கண்ணுக்கு உள்ளதான் கண்மணி இருக்கும். ஆகவே அதுதான் வித்தியாசம். கண்ணுக்கு உள்ளதான கண்மணி இருக்கு. ஆனால் ரத்தத்துக்குள்ள வெண்குளியன் தனியாவும் செங்குளியன் தனியாவும் இருக்கு. அணுவில கருவில புரோத்தனும் இலத்திரனும் தனித்தனியே இருக்கு. கலங்கள்ல கரு முதலுருவும் இளைமணியும் தனித்தனியே இருக்கு. இது ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கிறதால அதான். நாலந்த இந்தியா, மகாவிகார இலங்கை, கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்து, ஹார்வர்ட் அமெரிக்கா. மகாவிகாரி இலங்கை. மற்ற எல்லாம் பல்கலைக்கழகங்களாக இருக்கு. ஒரு நாட்டின் பிரபலமான பல்கலைக்கழகங்களாக இருக்குது, அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கு. ஆனால் இந்த மகாவிகார இலங்கை என்றது இலங்கை புராதன இலங்கையில உயர்கல்வி வழங்கிய ஒரு நிறுவனம் தான் மகாவிகார. ஆனால் அது ஒரு பல்கலைக்கழகமாக இல்லை. ஆகவே அதான் வேறுபடுகிறதாக இருக்கு. அப்ப இப்படியான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்கிற பொழுது லொஜிக்கலா திங்க் பண்ணணும். அந்த டைம் என்ன சரியானு தோணுவோ அதை கீறிப்போட்டு போயிடணும். ஏனண்டா பேப்பர் செட் பண்றது என்ன வியூல செட் பண்ணாரோ அவர் கொடுக்காம விட ரீகரெக்ஷன் இல்லை. நீங்கள் அப்பீல் பண்ணிடா ஸ்கீம் அவ போட்டதான் ஸ்கீம். அப்ப அந்த ஸ்கீம் நாங்களும் நினைக்கிறது சரியா இருந்தா தான் சரி, இல்லைன்னா அந்த 5 வினாவும் எல்லாருக்கும் சரி வரும்னு சொல்லிடாது, சரி வரான்னு சொல்லிடாது. அது சந்தான். அந்த 5 வினாவுக்கு நேரத்தை விரயமாக்க கூடாது. ஆனால் வேகமா செய்து போட்டு அடுத்தது போயிடும். 5 வினாவுக்கும் 5 நிமிஷம் நீங்க ஒரு 2 நிமிஷத்தை செய்தீங்கன்னா 3 நிமிஷம் மிச்சம். அந்த 3 நிமிஷம் இன்னொரு கேள்வி, கடினமான கேள்வி செய்யறதுக்கு உதவும். ஓகே, அந்த வகையில இன்றைக்கு இந்த வகுப்போட இதை நிறைவு செய்யலாம். இதுக்கு முதலாவது வகுப்புல நடந்த வினாத்தால இதுன்ற தொடர்ச்சியா நீங்க அந்த பழைய ரெக்கார்டிங்ல பார்க்கலாம். இல்லைன்னா திருப்பி சேவன். அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு வினாத்தாளோட சந்திப்போம். அந்த வினாத்தாள்ல 50 வினாக்கள் இருக்கும். முதல் போடுவேன், நீங்க செய்து பார்த்து போட்டு வந்தால் விளங்கப்படுத்தக ஓகே இருக்கு. ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.